வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி சனி பயிற்சி பலன்கள் 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று கண்டக சனியாக ராசிக்கு 7இல் அமருகிறார். கண்டக சனி கண்டக சனி என்றால் என்ன பலனை தரும்? கண்டக சனியாக சனி பகவான் அமரும் காலங்களில் நன்மைகள் எப்படியெல்லாம் நடக்கும், தீமைகளுக்கு எந்தெந்த வழிகளில் கொண்டு செல்வார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. கன்னி ராசி புதன் பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக சனி பகவான் ராசிக்கு 6இல் இருந்தார். ராசிக்கு 6இல் இருக்கும்போது பல வகையான நன்மைகளை, பல வகையான நற்பலன்களை சனி பகவான் தந்திருப்பார். அது நோயாளிகளாக இருந்தால் நோயிலிருந்து விடுபடவும், கடனாளிகளாக இருந்தால் கடனிலிருந்து முற்றிலும் விடுபடவும், பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருந்தால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகவும் உயர்ந்த ஸ்தானம்தான் ராசிக்கு 6இல் சனி பகவான் அமரும் காலம். இப்பொழுது சனி பகவான் கண்டக சனியாக அமருகிறார் என்றால் முன்னெச்சரிக்கை மிகவும் அவசியமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்றாலும், குரு பகவானாக இருக்கட்டும், ராகு கேதுவாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்றாலும் உங்களை காப்பாற்றக்கூடியது உங்களுடைய சொந்த ஜாதகம். சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அடுத்தது உங்களுக்கு நன்மையா தீமையா என்பதை முடிவு செய்யும். கண்டக சனியாக மட்டுமல்ல, 7.5 சனியாக வந்தால், அர்த்தஷ்டம சனியாக வந்தால், கண்டக சனியாக வந்தால், அஷ்டம சனியாக வந்தால், குரு தவறான இடங்களில் அமர்ந்தால் கூட தசாதான் மிகவும் முக்கியமானது. தசா என்பது உங்களுக்கு கன்னி ராசி தான். கன்னி ராசியாக இருந்தால் கூட ஏதோ ஒரு லக்கினத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு கன்னி லக்னமாகவே இருந்து கன்னி ராசியாகவே இருக்கும். அப்படி ஏதோ ஒரு லக்கினத்திலும் சரி, கன்னி லக்கினத்திலும் சரி பிறந்திருந்தால், லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் இப்பொழுது தசாவாக நடத்தி கொண்டிருக்கும். அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் சாதகமாக இருக்க வேண்டும். சாதகம் என்றால் என்ன? அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், கேந்திர திரிகோணம், கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து நட்பாகவோ சமமாகவோ இருக்கலாம். இந்த கிரக தசாக்களை தவிர நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசா, பகை பெற்று அமர்ந்த கிரகங்களுடைய தசா,
6 8ஆம் அதிபதி தசா. அப்படி இருந்தால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசிக்காரர்கள். எதற்காக நீசம் பகை 6 8இல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கும். இழப்புக்களும் சரி, பிரச்சனைகளும் சரி, பெரிதளவாக கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிடும் கண்டக சனியிலிருந்து அஷ்டம சனி வரையில். சரி, இப்பொழுது கண்டக சனியாக வரும் காலங்களில் கன்னி ராசிக்காரர்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள இந்த நிலையில் தசாக்கள் இருந்தால் நன்மைகள் நடக்கும். இந்த நிலையில் தசாக்கள் நடந்து கொண்டிருந்தால் தீமைகள் நடக்கும் என்பதை உங்களுக்கு மிகவும் புரிகின்ற அளவிற்கு தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்தது கண்டக சனி என்ன செய்யும்? கண்டக சனியாக சனி பகவான் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களும், அவருக்கு 3 பார்வைகள் இருக்கும். சனி பகவான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் பார்வை ஒன்று, 7ஆம் பார்வை மற்றொன்று, 10ஆம் பார்வை. இந்த 3 பார்வையும் அவர் இருக்கின்ற ஸ்தான பலத்தையும் சேர்த்து பலன்களை தெரிந்து கொள்வது மிகவும் துல்லியமாக புரிவதற்காக சொல்லக்கூடியது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடம்தான் கணவன் மனைவி, நல்ல உறவு, நல்ல நட்பு, சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள், எண்ணற்ற தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மற்ற அனைத்து உறவுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கலத்திரஸ்தானம் என்றாலும் இதுதான் பொருத்தமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு. கண்டக சனியாக சனி பகவான் வந்து அமர்ந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த உறவுகளாலும் நட்பாலும் செய்யும் தொழிலாலும் பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவர் மாறுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து விடுவார், கொடுத்து கொண்டு இருப்பார். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம். இல்லை, சொல்லியிருக்கக்கூடிய பாதக பலன்கள் குறைவாகவும் நடக்கலாம். ஒரு சிலருக்கு நான் சொல்வதை விட இன்னும் அதிகமாக கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். சொல்லிய மாதிரியே கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் நடக்க வேண்டும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. காரணம், யோக தசாவாக இருந்தால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பாதக பலன்கள் நடக்காமல் போகலாம். பாதக தசாவாக இருந்தால் நான் சொல்லுவதை விட இன்னும் அதிகமாக நடக்கலாம். இதுதான் இதற்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். சரி, கண்டக சனி 7ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்தாலே போகாத ஊருக்கு பயணம் உங்களை போக வைப்பார். தப்புன்னு தெரியும், துணிந்து செய்ய வைப்பார். இந்த நேரத்தில் மற்றவர்களுடைய அறிவுரை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு என்று தெரிந்தும், தப்பு என்று தெரிந்தும் துணிந்து செய்கின்ற மனதை கொடுத்து அதற்கு பிறகு துன்பத்திலும் கஷ்டத்திலும் பல வகையான அவமானத்திலும் கொண்டு போய் நிற்க வைப்பார்.
எதற்காக சனி பகவான் இப்படி செய்கிறார் என்றால், கண்டக சனி என்பது சனி பகவான் ஒருவருக்கு கண்டத்திற்கு மாறான தவறான பலன்களை தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இருப்பது 7ஆம் இடத்தில், அவருக்கு 3 பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 3 பார்வையினுடைய பலத்தை பார்க்கலாம். இருக்கும் இடம் மீனராசி. அவருடைய முதல் பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார். ரிஷபராசியை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அது 9ஆம் ராசி. இதனால் என்ன பலன் நடக்கும்னு சொல்லிடலாமா? இப்போ பெண்களால் அவமானம், பெண்களுக்கு ஆண்களால் அவமானம், ஏதோ ஒரு வார்த்தையை பேச போய் அதன் மூலியமாக உங்களுக்கு அவர்கள் மீதும் உங்கள் மீதும் பழி பாவத்தை சொல்லலாம். ஒருவேளை தசா சரியில்லாதவர்களுக்கு இந்த பழி பாவமாகப்பட்டது உண்மையாகவும் இருக்கலாம். இதுக்கு தான் தசா ரொம்ப முக்கியம். இப்பொழுது தவறான பேர், தவறான வார்த்தை தலைகுனிவு செய்கின்றது, உங்களுடைய பேர் கெட்டு போகிறது, வாழ்க்கையில் துன்பங்களை நோக்கி அழைத்து செல்வது. இதுதான் சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து அவருடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பது. ரிஷபராசி என்பது சுக்கிர பகவானின் வீடு. சுக்கிர பகவானின் வீடு என்றாலே சுகபோகங்களாக வாழ ஆசைப்படு என்று ஆசைப்பட வைத்து அதற்கு பிறகு அவஸ்தையும் பட வைப்பார். அடுத்ததாக சனி பகவான் இருப்பது மீன ராசியில். அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான உங்களுடைய ராசியின் மீது பதியும். இப்போது என்ன செய்வது என்றும் தெரியாது, எப்படி செய்கிறதுன்றது புரியாது. ஆனால் நீங்கள் போகின்ற பாதை மட்டும் தவறு, தப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களையும் பல வகையான இன்னல்களையும் சந்திப்பதற்கும் அதை சந்திப்பதற்கு துணிவையும் கொடுப்பார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தவறுன்னு தெரியும், துணிஞ்சு செய்வீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டுப்பட்டு தப்பையும் தவறையும் மன துணிவுடன் செய்வதற்குண்டான வழிகளை காட்டிவிடுவார். மிக கவனமாக இருக்கணும். அடுத்ததாக சனி பகவான் இருப்பது மீன ராசியில். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவது போல அவருடைய 10ஆம் பார்வை தனுசு ராசியின் மீது பதியும். உங்கள் ராசிக்கு அது 4ஆம் ராசி. 4ஆம் ராசியில் சனி பகவானின் பார்வை பட்டதும் தாய் வழி உறவு. தாய் வழி உறவுன்னு சொன்னாவே அது தகப்பனாருடைய உறவை எடுத்துக்கலாம். சொந்த பந்தம், இரத்த பந்தம், உறவுகளால் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அவங்க தவறு செய்தாங்க, அதனால் நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் செய்த தவறு, நீங்கள் செய்தது தப்பு. ஆனால் எடுத்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மனம் இடம் கொடுக்காது. காரணம், சனி பகவான் என்பவர் கண்டக சனியாக வந்தால் கழுத்தை 2 கரங்கள் கொண்டு இறுக்கி பிடிக்கின்ற அளவிற்கு தவறையும் தப்பையும் கடன் சுமையும் உறவு சிக்கல்களையும் அவமானத்தையும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இந்நேரத்தில் அப்படி ஒரு நிலையில், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் நீங்கள் போகின்ற வழியாக இருந்தால், இல்லை
அந்த வழியில் உங்களை சனி பகவான் அழைத்து செல்கின்ற நிலையாக இருந்தால் இந்த பதிவாகப்பட்டது உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாகவும், தவறு செய்தால் தண்டனை இருக்கு என்பதை உணர்ந்தாலே போதும். அதற்கு பிறகு கண்டக சனியாக இருக்கின்ற சனி பகவான் அஷ்டம சனியில் வாழ்க்கையில் பல வகையான சிக்கல்களை கொடுத்து விடுவார். அதற்கு இப்பொழுதே திருந்தி விடலாமே, இப்பொழுதே மாறிவிடலாமே, தவறுன்னு தெரிஞ்சு செய்துவிட்டு அதற்கு தண்டனையை அனுபவிப்பதை விட விலகுவதும் விட்டு தூரமாக செல்வதும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாகவும் நற்பலன்கள் தருவதாகவும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.